இப்ப என்ன விஷயம்னு சொன்னால் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம்னா முகாமைத்துவம் என்ற பாடம் பார்த்துட்டு இருக்கிறோம். சரியா? முகாமைத்துவத்துல நல்லா வினை கொள்ளணும். உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்ன விஷயம் தான். 12 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது. இந்த 12 தேர்ச்சி மட்டங்களின் அடிப்படையில தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த முகாமைத்துவம் அப்படின்ற பாடம் உங்களுக்கு விரிவாக்கப்பட்டிருக்குது. விரிவாக்கப்பட்டிருக்குது. அப்ப நாங்க போன கிளாஸ்ல என்ன செஞ்சோம் சொன்னால், இந்த 12 தேர்ச்சி மட்டத்துல நாங்க பார்த்த விஷயம் என்னவென்றால், இந்த முகாமைத்துவம் சம்பந்தமாக பல நபர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஆஹ் அது முகாமைத்துவம் சம்பந்தமான வரைவிலக்கணங்களை முன் வச்சிருந்தாங்க. முன் வச்சிருந்தாங்க. அப்ப அது சம்பந்தமா பார்த்துட்டு ஒரு பொதுவான வரைவிலக்கணத்தை பார்த்துட்டு முகாமைத்துவத்தின் எண்ணக்கரு என்ன, அதே மாதிரி அந்த எண்ணக்கருக்கள்ல நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், ஆஹ் 6 எண்ணக்கருவை முடிச்சிருந்தோம். எனது இயங்கு வணிக சூழல், நிறுவனம் ஒழுங்கமைப்பு, இலக்கும் நோக்கமும், வணிக வளங்கள், பயனுறுதி வினைத்திறன், வினைதிறன், பயனுறுதி வினைதிறன், வினைதிறன். இது சம்பந்தமா நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா போன கிளாஸ்ல முழுமையா பார்த்திருந்தோம். இன்னும் 2 முகாமைத்துவத்தின் எண்ணக்கருக்கள் இன்னும் 2 இருக்குது. அந்த 2 பார்த்து முடிச்சிட்டு எங்களுக்கு இந்த 12.1 தேர்ச்சி மட்டம் முடியுது. சரியா? ரைட். இப்ப இப்ப நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால், நாங்க கடைசியா பார்த்த விஷயம் என்னென்றால், இந்த வினைத்திறன் அதே மாதிரி பயனுறுதி அது சம்பந்தமா பார்த்திருந்தோம். சரியா? அந்த வினைத்திறன், பயனுறுதி என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பை நாங்க பார்த்திருந்தோம். இல்லைங்களா? எவ்வாறு செய்வது, செய்தது என்ன, சரியான விடயம், பிழையான விடயம் வந்தா எப்படி இப்ப சரியான விடயத்தை பிழையாக செய்தா அதுக்கு என்ன சொல்றது, சரியான விடயத்தை பிழையாக செஞ்சா எப்படி, சரியான விடயத்தை சரியா செஞ்சா எப்படி, பிழையான விடயத்தை சரியா செஞ்சா எப்படி, பிழையான விடயத்தை பிழையா செஞ்சா அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க என்ன செஞ்சோம்னா அந்த வினைத்திறன் மற்றும் பயனுறுதி என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பு ஒரு அட்டவணையின் மூலம், ஒரு வரைபடத்தின் மூலம் நாங்க என்ன செஞ்சோம் விளக்கி இருந்தோம். சரியா? அப்ப நாங்க இந்த கிளாஸ்ல நாங்க எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா உற்பத்தி திறன். உற்பத்தி திறன். உற்பத்தி திறன். அப்ப இந்த உற்பத்தி திறன் அப்படின்னா என்ன, அதே மாதிரி செயல்முறை சம்பந்தமா பார்க்க வேண்டியது, அதே மாதிரி தனிநபர்ல இலக்கும் நோக்கையும் அடைந்து கொள்றதுல முகாமைத்துவம் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, அதே மாதிரி அமைப்பினோட இலக்கும் நோக்கத்தை அடைந்து கொள்றதுல முகாமைத்துவத்தின் தாக்கம் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி நிறுவனம் ஒன்றுக்கு முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம் எவ்வாறு காணப்பட போகுது அப்படின்னு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த கிளாஸ் பார்ப்போம். இந்த 12.1 முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயப்பாட்டில் இருக்கிறோம். சரியா? அப்ப முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால் உற்பத்தி திறன். உற்பத்தி திறன். அப்ப உற்பத்தி திறன் அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஒரு குறித்த காலப்பகுதி அப்படிங்குது. அந்த குறித்த காலப்பகுதியில நிறுவனம் ஒன்றோட உள்ளீடு, அதே மாதிரி வெளியீடு. நிறுவனம் ஒன்றோட உள்ளீடு, வெளியீடு. அப்ப நிறுவனம் ஒன்றோட உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையில காணப்படுகின்ற விகிதாசார தொடர்பை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்றோம். உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்வோம் என்னன்னா, குறித்த காலப்பகுதி ஒன்றுல நிறுவனம் ஒன்றோட உள்ளீடு, விளைஞ்ச சொல்றது இந்த உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையில காணப்படுகின்ற விகிதாசார தொடர்பை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோம் உற்பத்தி திறன். உற்பத்தி திறன். உற்பத்தி திறன். அதை நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப இப்படியான அந்த உற்பத்தி திறனை அளவீட்டுறதுக்காக நாங்க பயன்படுத்தப்படுகின்ற சமன்பாடு என்னன்னு சொன்னால் உற்பத்தி திறன் சமன். நாங்க என்ன செய்ய போறோம், வெளியீட்ட உள்ளீட்டால பிரிக்க போறோம். உள்ளீட்டால பிரிக்க போறோம். இப்ப உற்பத்தி திறனை கணிப்பிட்டதுக்கான சமன்பாடு என்ன, வெளியீட்டின் கீழ உள்ளீடு அல்லது உள்ளீட்டின் மேல வெளியீடு அப்படின்னு சொல்றது. சரியா? அப்ப நல்லா தெளிவாக நினைவு கொள்ளணும். இதுதான் என்ன, இந்த உற்பத்தி திறனா கணிப்பிடுறதுக்கான சமன்பாடு. சரியா? அப்ப உற்பத்தி திறன்டா என்ன, இன்னும் ஒரு சொல்றேன்னு கேட்டுங்க. ஒரு குறித்த காலப்பகுதியில ஒரு நிறுவனம் ஒன்று இந்த உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையிலான தொடர்பு. என்ன சொல்றது, உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையிலான எப்படியான தொடர்பு, விகிதாசார தொடர்பு. இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம் உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்றோம். உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்றோம். சரியா?
ரைட். இப்ப சரி, இப்ப இந்த உற்பத்தி திறன் வந்து எப்படி ஒரு வினைத்திறனோட அல்லது பயனுறுதியோட வந்து தொடர்புபடுது அப்படின்னு சொன்னால், இந்த உற்பத்தி திறன் வந்து எப்படி வினைத்திறனோட அல்லது பயனுறுதியோட தொடர்புபடுது அப்படின்னு சொன்னா நல்லா விளங்கிக் கொள்ளணும். ம். வினைத்திறன் மற்றும் பயனுறுதி அதிக அளவுல அடைஞ்சது அப்படின்னு சொன்னா. இல்லைங்களா? வினைத்திறன் அது பயனுறுதி வந்து அதிக அளவுல இருக்குது. அதிக அளவுல காணப்படுது. அப்ப அதிக அளவுல காணப்படுது அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? சரியான விடயத்த சரியான விடயத்த எப்படி செய்றான்? எப்படி செய்றான்? சரியாக செய்றான். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. சரியான விடயத்த சரியாக செஞ்சாத்தான் அங்கனைக்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், என்ன நடக்கும்? வினைத்திறனும் பயனுறுதியும் வந்து அதிக அளவுல காணப்படும். வினைத்திறனும் பயனுறுதியும் வந்து அதிக அளவுல காணப்படும். அப்ப எப்படியான சந்தர்ப்பத்துல அதிக அளவுல காணப்படும் அப்படின்னு சொன்னா, சரியான விடயத்த சரியாக செஞ்சா. சரியான விடயத்த சரியாக செஞ்சா. இப்ப வாய்ஸ் கொஞ்சம் இந்த கூட கேக்குதா? ஓ வாய்ஸ் கொஞ்சம் சார். இப்ப முந்தைய விட அதிகமாயிக்குதா? ஓ சார். ரைட். சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் புள்ளைகள். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த இந்த என்னன்னு சொன்னா உற்பத்தி திறன். இந்த உற்பத்தி திறன் எப்படி வந்து இந்த வினைத்திறனோடையும், பயனுறுதியோடையும் சம்பந்தப்படுது அப்படின்றத நான் சொல்லப் போறேன். நல்லா விளங்கிக் கொள்ளணும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த வினைத்திறனும், பயனுறுதியும் வந்து அதிக அளவுல, உச்ச அளவுல அடையப்படணும் அப்படின்னு சொன்னா, என்ன விடயம் அங்கனைக்கு நடந்திக்கணும்? ஒரு விடயத்த, ஒரு சரியான விடயத்த சரியாக செஞ்சிக்கணும். அப்ப சரியான விடயத்த சரியாக செஞ்சாதான் வினைத்திறனும் பயனுறுதியும் அதிகமாக ஈக்கும். அதிகமாக ஈக்கும். விளங்கிட்டா? இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இது கிளியரா விளங்கிச்சா? எந்த பாயிண்ட் கிளியரா விளங்கிச்சா? அப்பதான் நான் அந்த தொடர்ப விளக்க இயலும். ஓ சார். ரைட். இப்ப என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா, இப்படி வந்து சரியான விடயத்த சரியாக செய்ற டைம்ல உற்பத்தி திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதிகமாக ஈக்கும். அதிகமாக ஈக்கும். ஏனது? சரியான விடயத்த செய்றான், சரியான முறையில செய்றான், சரியாக செய்றான் அப்படின்னு சொன்னா, சரியான விடயத்த சரியான முறையில செய்றான் அப்படின்னு சொன்னால் குறைஞ்ச உள்ளீட்டுல அதிகமான வெளியீட்ட பெற்றுக் கொள்ள இல்லையா? குறைஞ்ச உள்ளீட்டுல அதிகமான வெளியீட்ட பெற்றுக் கொள்ள இல்லையா? ஓ இல்லையா? மேலும் மேலும் அப்ப அங்கனைக்க அப்படி குறைஞ்ச உள்ளீட்டுல அதிகமான வெளியீட்ட பெற்றுக்கொள்ளலும் அப்படின்னு சொன்னா அங்கனைக்கு உற்பத்தி திறன் எப்படி இருக்க போகுது? அதிகமாயிக்க போகுதா? குறைவாயிக்க போகுதா? அதிகமாக காணப்பட போகுதா? குறைவாக காணப்பட போகுதா உற்பத்தி திறன்? சார், அவனோட வாய்ஸ் கிளியர் இல்ல சார். இப்ப கிளியரா? இப்ப சரி. சரி. நல்லா விளங்கிக் கொள்ளணும். கேட்கிற கேள்விய நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். சரியான விடயத்த சரியான முறையில செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, உற்பத்தி திறன் அதிகமாக காணப்படும். அப்ப எப்படியான சந்தர்ப்பத்துல அப்படின்னு சொன்னா, குறைஞ்ச உள்ளீட்டுல அதிகமான வெளியீடு கிடைக்கப் பெற்றுச்சு அப்படின்னு சொன்னா, உற்பத்தி திறன் அதிகமாயிக்குமா? குறைவாயிக்குமா? அதிகமாயிருக்கும். அதிகமாக காணப்படும். அப்ப எப்படியான சந்தர்ப்பம்? சரியான விடயத்த சரியான முறையில செஞ்சாவணும். செஞ்சாவணும். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல தான் வினைத்திறனும் காணப்படும், பயனுறுதியும் காணப்படும். அப்ப பயனுறுதியும் வினைத்திறனும் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், உற்பத்தி திறன் எப்படி இருக்கும்? உற்பத்தி திறன் எப்படி இருக்கும்? அதிகமா காணப்படும். அதிகமாக காணப்படும். இந்த விளக்கமும் உங்களுக்கு சரியா உங்களுக்கு பட்டுட்டா? சரியா விளங்கிட்டா அந்த விஷயம்? ஓ சார். ரைட். அப்ப இதுதான் வந்து இந்த உற்பத்தி திறனுக்கும்
வினைதிறன் பயனுறுதிக்கும் இடையிலான தொடர்பு. ரைட். இப்ப அடுத்த விஷயத்துக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னால் செயன்முறை. செயன்முறை அதாவது அதாவது இந்த முகாமைத்துவத்தின் எண்ண கருக்கள் 8 இது. அந்த 8 எண்ண கருக்களை முருகா சொல்லுங்க பாப்போம். என்னென்ன எண்ண கருங்கள்? முகாமைத்துவத்தின் எண்ண கருக்கள் 8 சொல்லுங்க பாப்போம். இயங்கு வணிக சூழல், நிறுவனம், இலக்கும் நோக்கமும், வணிக வளங்கள், பயனுறுதி, வினைத்திறன், உற்பத்தி திறன், செயல்முறை. ரைட். இயங்கு வணிக சூழல், நிறுவனம், இலக்கும் நோக்கமும், வணிக வளங்கள், பயனுறுதி வினைதிறன், பயனுறுதி விளைதிறன், வினைதிறன், உற்பத்தி திறன், செயல்முறை. அப்ப நாங்க உற்பத்தி திறன் சம்பந்தமா பார்த்துட்டோம். இப்ப நாங்க கடைசியாக அதாவது முகாமைத்துவ எண்ணக்கருக்கள்ல 8வது எண்ணக்கரு ப்ரொசஸ் சொல்றது செயன்முறை சம்பந்தமா நாங்க பார்க்க போறோம். செயன்முறை. செயன்முறை. செயன்முறையை நாங்க என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இதுதான் வந்து என்னன்னு சொன்னா அந்த முகாமைத்துவ எண்ணக்கருக்கள்ல 8வது எண்ணக்கரு. எத்தனாவது எண்ணக்கரு? 8வது எண்ணக்கரு. அப்ப பயனுறுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம், வினைதிறன் அப்படின்னு பார்த்தோம், உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நாங்க பார்க்க போற விஷயம் என்ன சொன்னால் செயன்முறை. அப்ப செயன்முறை அப்படின்றால் என்னண்டா ஒன்றோடு ஒன்று இணைந்த, ஒன்றோடு ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இணைந்து காணப்பட்ட, தொடர்ந்து காணப்படுகின்ற செயற்பாடுகள தொகுதியே செயன்முறை அப்படின்னு சொல்றது. அப்ப ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும், தொடர்ந்து காணப்படும். அப்ப தொடர்ந்து காணப்படுகின்ற செயற்பாடுகள தொகுதியைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா தொகுதியைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்றோம்? செயன்முறை அப்படின்னு சொல்றோம். செயன்முறை உங்களுக்கு சொல்றது ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படணும், இணைந்து காணப்படணும். அதே மாதிரி தொடர்ந்து காணப்படணும், தொடர்ந்து காணப்படணும். இப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து தொடர்ந்து காணப்படுகின்ற என்ன செய்யறோம்? ஒரு தொகுதியைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? ஒரு தொகுதியைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? செயல்முறை. செயன்முறை. விளைஞ்ச சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நினைக்கணும். அப்ப அப்படி என்றால் முகாமைத்துவம் என்பது ஒரு செயன்முறை. முகாமைத்துவம் அப்படின்றது முகாமைத்துவம் அப்படின்றது ஒரு செயன்முறை. விளைஞ்ச சொல்றது. அப்ப இந்த முகாமைத்துவத்தின் செயன்முறையைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா 4 முறைகளாக முகாமைத்துவத்தின் செயன்முறைகளை தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா 4 வடிவங்களாக நாங்க வகைப்படுத்துறோம். 4 வகைகளாக நாங்க வகைப்படுத்துறோம். 4 முறைகளாக நாங்க வகைப்படுத்துறோம். விளைஞ்ச சொல்றது 4 படிமுறைகள், 4 செயன்முறைகள். அப்ப இந்த 4 செயன்முறை தான் என்னன்னு சொன்னால் முதலாவது திட்டமிடல். திட்டமிடல். அடுத்த 3 சொல்லுங்க பாப்போம். நீங்களே சொல்லுங்க. ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். ஒழுங்கமைத்தல், கட்டுப்படுத்தல். வெரி குட். திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், அதே மாதிரி கட்டுப்படுத்தல். கட்டுப்படுத்தல். சரியா? அப்ப திட்டமிடுறது, ஒழுங்கமைக்கிறது, நெறிப்படுத்துறது, கட்டுப்படுத்துறது. கட்டுப்படுத்துறது. இதுதான் வந்து என்னன்னு சொன்னா முகாமைத்துவத்தின் செயன்முறை அப்படின்னு சொல்றோம். செயன்முறைன்ற படிமுறைகள். படிமுறைகள். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். செயன்முறைன்னு சொன்னா சிம்பிளா நாங்க என்னன்னு பார்த்தோம்? சிம்பிளா நாங்க என்னன்னு பார்த்தோம்? ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படணும், தொடர்ந்து காணப்படுகின்ற செயற்பாடுகள் ஒரு தொகுதியைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் செயன்முறை அப்படின்னு சொல்லுவோம். செயன்முறை அப்படின்னு சொல்லுவோம். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? அப்ப நாங்க வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்பட போது, தொடர்ந்து காணப்பட போது, அப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து தொடர்ந்து காணப்படுகின்றது வந்து ஒரு முகாமைத்துவத்தை வந்து நாங்க என்ன செய்யலும்? ஒரு செயன்முறை அப்படின்னு சொல்லலும். அப்ப முகாமைத்துவம் அப்படின்றது வந்து ஒரு செயன்முறை, ஒரு செயன்முறை, ஒரு செயன்முறை. அப்ப இந்த முகாமைத்துவத்தின் செயன்முறை படிமுறைகள் தான் என்னன்னு சொன்னா திட்டமிடுறது, ஒழுங்கமைக்கிறது, நெறிப்படுத்துறது, கட்டுப்படுத்துறது. கட்டுப்படுத்துறது. விளைஞ்ச சொல்றது திட்டமிடணும், ஒழுங்கமைக்கணும், அதே மாதிரி நெறிப்படுத்துறது, கட்டுப்படுத்துறது. இது சம்பந்தமா நாங்க என்ன செய்வோம்? அடுத்தடுத்த தேர்ச்சி மட்டங்கள்ல வந்து விரிவா பார்ப்போம். விரிவா நாங்க என்ன செய்வோம்? பார்ப்போம். அப்ப இப்போதைக்கு நீங்க செயன்முறைன்னா என்ன? முகாமைத்துவத்தை நாங்க ஒரு செயன்முறைன்னு சொல்றோம். அந்த முகாமைத்துவ செயன்முறையின் படிமுறைகள் வந்து இந்த 4 படிமுறை. என்னென்ன படிமுறை? என்னென்ன படிமுறை? திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல்.
கட்டுப்படுத்து. சரியா? இது கிளியரா விளங்கிட்டா? இது கிளியரா விளங்கினா ஆம். ரைட். அடுத்ததாக நாங்க வாரம் என்னென்று சொன்னால் இந்த ஒரு தனிநபர்களின் இலக்குகளையும் நோக்கங்களையும் அடைஞ்சு கொள்றதுல முகாமைத்துவம் எப்படியான தாக்கம் செலுத்த போகுது. தனிநபர்களோட இலக்குகள், யாருடைய இலக்குகள்? நிறுவனத்திட இலக்கு இல்ல, அது நாங்க வேறையா பார்ப்போம். அதாவது அமைப்பொன்றுட அல்லது நிறுவனம் ஒன்றுடைய இலக்கு நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுல முகாமைத்துவம் எப்படி தாக்கம் செலுத்த போகுது. ஆனா இப்ப நாங்க பாக்குறது என்னன்னு சொன்னா தனிநபர்களுடைய இலக்கு நோக்கம். யாருடைய இலக்கு நோக்கம்? யாருடைய இலக்கு நோக்கம்? தனிநபர்களோட தனிநபருட இலக்கையும் நோக்கத்தையும் அடைந்து கொள்வதில அடைந்து கொள்வதில முகாமைத்துவம் எப்படி தாக்கம் செலுத்த போகுது, முகாமைத்துவத்தின் தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் பார்க்க போறோம். பார்க்க போறோம். சரியா? அதுல முதலாவது முறைதான் என்ன? தனிநபர்களோட எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்த முறையிலேயே நிறைவேற்றிக் கொள்றது. விளங்கிச்சா? அப்ப உதாரணம் அதாவது ஒரு விடயத்தை திட்டமிட்டு அதை ஒழுங்கமைச்சு அதை நெறிப்படுத்தி அதை கட்டுப்படுத்துறதின் மூலமா அந்த தனி அந்த முகாமைத்துவத்தின் மூலமா விளங்கிச்சா சொல்றது அந்த முகாமைத்துவம் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொன்னா அந்த தனிநபர்களுடைய இலக்கு நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுல இப்போ உதாரணமா தனிநபர்கள் எதிர்பார்க்கிறாங்க நான் எதிர்காலத்துல ஒரு சிஏ ஆகணும் அப்படின்னு சொல்லி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனிநபர் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த தனிநபருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறதுக்கு இந்த முகாமைத்துவம் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா முக்கியத்துவம் கொடுக்க போகுது. அப்ப முக்கியத்துவமாக போகுது. அப்ப முக்கியத்துவமாக போகுது அப்படின்னு சொன்னா சிஏ ஆகுறதுக்கான பிளான ஒரு திட்டத்தை தயாரிக்குது. இல்லை, இது ஒரு திட்டமின்றது. அப்ப இந்த கோர்ஸை நாங்க எப்படி செய்யறது, என்ன மாதிரி செலவு, எங்க போய் செய்ய போறோம் அப்படின்ற ஒரு திட்டம் அதை ஒழுங்கமைச்சு கொள்றது, அதை நெறிப்படுத்துறது. அதே மாதிரி அதுல வார அந்த இடர்பாடுகளை அந்த வார அது இதெல்லாம் என்ன செய்யணும், கட்டுப்படுத்தும். அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள் இப்படியான முகாமைத்துவ செயல்முறைகளை செய்யற டைம்ல முகாமைத்துவ முறையின் மூலம் நாங்க ஒரு விடயத்தை நாங்க செய்யற டைம்ல அந்த தனிநபர்களுடைய எதிர்பார்க்கிற விடயத்தை நாங்க செய்யற டைம்ல தனிநபர்கள் அந்த விடயம் அந்த முகாமைத்துவ செயல்முறையினூடாக செய்யறதின் மூலம் அவங்க நினைச்ச முறையிலே அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா எதிர்பார்த்த முறையிலே நிறைவேற்றிக் கொள்ளையிலும் அவர் சிஏஆயிலும் இல்லைங்களா? அப்ப அதுக்காக அவர் என்ன செய்யணும், அதை திட்டமிடணும், ஒழுங்கமைத்தணும், நெறிப்படுத்தும் அது விடயத்தை செய்யணும், அது விடயத்துல இறங்கி படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. அப்ப தனிநபர்களுடைய எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்த முறையிலே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நிறைவேற்றிக் கொள்ளேலும். இது என்ன, இந்த தனிநபர்களுடைய இலக்கு நோக்கங்கள் அடைஞ்சு கொள்றதுல முகாமைத்துவம் தாக்கம் செலுத்துற முறையில ஒரு முறை. அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா தாக்கம் செலுத்துற இரண்டாவது முறை என்ன சொன்னா தனிநபர்களோட பொருளாதார நிலைமையின. பொருளாதார நிலைமை என்ன? அந்த வருமானம் செலவுகள் ஏன்னா அந்த வருமானம் செலவுகளை சிறந்த முறையில கட்டுப்படுத்திக் கொள்றதுக்காக. சரியா? பொருளாதார நிலைமைகள் உதாரணமா என்ன, வருமானம் செலவு சொல்லு. இதை சிறந்த முறையில கட்டுப்படுத்தி கொள்றதுக்காக. அப்ப வருமானம் எவ்வளோ வருது, அதை நாங்க எப்படி செலவழிக்க போறோம், ஒரு மாசத்துக்கான வருமானம் எவ்வளோ இல்லைங்களா, அந்த வருமானத்தை வச்சு என்னென்ன பொருளை வாங்க போறோம், எவ்வளவு காசை சேமிக்க போறோம் விலைங்கண்ணா. அப்ப அதிகமான செலவு எடுத்தீங்கன்னு சொன்னா எப்படி நாங்க கட்டுப்படுத்துறது அதை விலைங்கண்ணா. இப்படி இந்த முகாமைத்துவம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இந்த தனிநபர்களோட பொருளாதார நிலைமை இந்த வருமானம் செலவுகளை சிறந்த முறையில என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கட்டுப்படுத்திக் கொள்ளேலும். இது என்னண்டா இந்த தனிநபர்களோட இலக்கு நோக்கங்கள் அடைஞ்சு கொள்றதுல முகாமைத்துவம் தாக்கம் செலுத்துற முறைகள்ல ஒரு முறை. மூன்றாவது விடயம் என்ன சொன்னா நேரத்தை முகாமைத்துவம் செய்யறதுக்காக விளைஞ்ச சொல்லுது. அப்ப நேரத்தை நேரம் காலங்களை எதுக்காக பயன்படுத்துறது, அப்ப எந்தெந்த டைம்ல என்னென்ன பாடம் படிக்கிறது விளங்கி சொல்றது. அதே மாதிரி அந்த பாடத்தை எடுத்து அந்த டைம்ல படிச்சு முடிக்கிறது. அப்ப அந்த படிச்சு கொண்டிருக்கிற டைம்ல எதுவும் என்னது ஒரு டிஸ்டர்ப் ஆவிச்சு அப்படின்னு சொன்னா, அல்லது எதுவும் குறைபாடுகள் இருந்துச்சுன்னு சொன்னா, அல்லது படிச்சு முடிக்கலாத ஒரு கட்டம் உண்டு, ஒரு சிச்சுவேஷன் ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நிலைமை ஒன்று தோணுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன எடுக்கிறது, அதை கட்டுப்படுத்துறது.
விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? அப்ப நேரத்த வந்து என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா, முகாமைத்துவம் செஞ்சேலும். அப்ப உதாரணமா நீங்க ஏ லெவல் சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. பிசினஸ் ஸ்டடிய படிக்கிற டைம்ல, அப்ப பிசினஸ் ஸ்டடி வந்து நீங்க மார்னிங் டைம்ல படிக்க போறீங்க. அப்ப மார்னிங் டைம்ல வந்து 5 டூ ஆ 7 7 மணி வரை வந்து படிக்க போறீங்க. அல்லது 4 டூ 7 வந்து 7 மணி வரை வந்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, அந்த பிசினஸ் ஸ்டடிய படிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த படிக்கிற டைம்ல வந்து ஆ என்ன சப்ஜெக்ட்ட முடிக்க போறீங்க? விளங்கிச்சா சொல்றது? என்ன யூனிட்ட முடிக்க போறீங்க? என்ன அதாவது பிசினஸ் ஸ்டடில வந்து யூனிட் 12 வந்து நான் படிச்சு முடிக்கணும். அல்லது வந்து யூனிட் 12ல ஒரு 10 வருஷம் பாஸ் பேப்பர் கேள்வி எடுத்து பார்க்கணும். எம்சிக்யூ பேப்பர் வந்து எடுத்து பார்க்கணும். அப்படின்னு ஒரு பிளான் ஒண்ண போட்டு, அந்த பிளானுக்கு ஏத்த மாரி 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் டைம் போடுறீங்க. அப்ப அப்படியான டைம்ல வீட்டு வேலைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதை எப்படி நாங்க கட்டுப்படுத்தி அதுக்கேத்த மாரி ஒரு பிளான் ஒண்ணு பண்ணிக்கொள்றது. அப்ப இப்படியாக வந்து நேரத்த முகாமை செய்றதுக்கு வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா, இந்த முகாமைத்துவம் அப்படின்றது வந்து தாக்கம் செலுத்த போகுது. தாக்கம் செலுத்த போகுது. விளங்கினா உங்களுக்கு சொல்றது? இது கிளியரா விளங்கிச்சா? இது கிளியரா விளங்கினா? ஓ சார். சரியா? அடுத்த விடயம் என்னென்றால், அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா, 4வது அதாவது தனிநபர்களுடைய இலக்கையும், நோக்கையும் அடைஞ்சு கொள்வதில வந்து முகாமைத்துவம் தாக்கத்த ஏற்படுத்தும் முறைகள்ல வந்து 4வது முறை என்னன்னு சொன்னால், வினைத்திறன வந்து மேம்படுத்திக் கொள்றதுக்காக. வினைத்திறனை என்ன செய்றதுக்காக? மேம்படுத்திக் கொள்வதற்காக. சரியா? அப்ப வினைத்திறன வந்து நல்லா விளங்கிக் கொள்ளணும். வினைத்திறன வந்து மேம்படுத்துறதுக்காக. அப்ப வினைத்திறன்டா என்ன? வினைன்னா என்ன? செயல். விளைஞ்ச சொல்றது. வினைக்கு ஒத்த கருத்து என்ன? செயல். அப்ப செயற்திறன். அப்ப செயல்திறன்டா என்ன? சொல்லுங்க பாப்போம். செய்ய வேண்டிய கர்மங்களை சரியாக செய்தல். சரியா? சரியாக செய்றது. விளங்கிட்டா? இந்த பூரணமாக செய்றது. சரியா? அப்ப ஒரு விடயத்த செய்யற டைம்ல சரியான முறையில, சரியாக வந்து செஞ்சு கொள்றதுக்காக. அதான் தான் வினைத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சரியான செய்ற வீதத்த வந்து நாங்க அதிகரிச்சுக் கொள்ள இயலும். இந்த முகாமைத்துவத்தின் காரணமாக. இந்த திட்டமிடுறதன் மூலமா, ஒழுங்கமைக்கிறதன் மூலமா, நெறிப்படுத்துறதன் மூலமா, கட்டுப்படுத்துறதன் மூலமா, எங்களோட விடயங்கள வந்து சரியாக வந்து எங்களுக்கு என்ன செய்ய இயலும், மிகச்சரியாக நாங்க சரியான முறையில செஞ்சு கொள்ள இயலும். அப்ப எப்படி எப்படி செய்றது? எந்தெந்த டைம்ல எது எது செய்றது? இப்ப நான் சொல்றது. அப்ப செய்ற டைம்ல எதுவும் இஷ்யூ ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, அதுக்கான சொல்யூஷன் என்ன? அப்ப அதுகள் எல்லாம் நாங்க என்ன செய்யணும்? தெளிவாக ஒரு டிசிஷன் வந்து எடுக்க இயலும். சரியா? அப்ப தனிநபர்களுடைய இலக்கையும், நோக்கங்களையும் அடைந்து கொள்வதில முகாமைத்துவம் தாக்கம் செயற்படுத்துற முறைகள் 4 முறைகள். தனிநபர்களது எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்த முறையிலே நிறைவேற்றிக் கொள்றதுக்காக, தனிநபர்களோட பொருளாதார நிலைமை, வருமானம், செலவு சிறந்த முறையில கட்டுப்படுத்திக் கொள்றதுக்காக, நேரத்த வந்து முகாமைத்துவம் செய்றதுக்காக, வினைத்திறன வந்து மேம்படுத்துறதுக்காக. மேம்படுத்த இயலும். சரியா? இது கிளியரா விளங்கினா? இது கிளியரா விளங்கிட்டா? இந்த விடயம் கிளியரா விளங்கிச்சா? ஓ சார். ரைட். சரி. இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், அடுத்த விஷயம் அமைப்பொன்றுட இலக்குகளையும் நோக்கங்களையும் எப்படி அமைப்பொன்றுட இலக்குகளையும் நோக்கங்களையும் அடைந்து கொள்வதில முகாமைத்துவத்தின் தாக்கம் எப்படி இருக்குது? என்ன சொல்றது? முகாமைத்துவத்தின் முகாமைத்துவம் தாக்கம் செலுத்துற முறை என்ன? தாக்கம் செலுத்துற முறை. அப்ப நாங்க இதுக்கு முந்தி நாங்க பார்த்த விஷயம் என்ன? தனிநபர்களுடைய இலக்கு நோக்கங்கள் அடைஞ்சு கொள்றதுக்காக முகாமைத்துவம் தாக்கம் செலுத்துற முறை. ஆனா இப்ப பார்க்கிற விடயம் என்ன? இப்ப பார்க்கிற விடயம் என்ன? அமைப்பொன்றுட இலக்கு நோக்கங்களையும் அடைஞ்சு கொள்றதுக்காக. விளங்கிச்சா சொல்றது? அப்ப அமைப்பொன்றுட இலக்கு நோக்கங்களையும் அடைஞ்சு கொள்றதுக்காக முகாமைத்துவத்தின் தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் நாங்க என்ன செய்ய போறோம்? இப்ப பார்க்க போறோம். என்ன சொல்றது? முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா, லாபத்த உச்சப்படுத்துறதுக்காக. லாபத்த உச்சப்படுத்தணும். ஒரு நிறுவனத்தின் மிக பிரதானமான நோக்கம் என்ன? மிக பிரதானமான நோக்கம் என்ன? ஒரு நிறுவனத்தின் மிக பிரதானமான நோக்கம் என்ன? லாபத்தை உச்சப்படுத்தல், சந்தை பங்கை அதிகரித்தல், சந்தையில் அது நிலைத்திருத்தல். வெரி குட். சரியா?
லாபத்தை உச்சப்படுத்திக் கொள்ளணும். லாப நோக்கோட தான் அதிகமான நிறுவனங்கள் வந்து என்ன செய்ய போகுது, சந்தையில இயங்க போகுது. லாப நோக்கமற்ற நிறுவனங்களும் காணப்படுது. ஆனா நாங்க ஒப்பிட்டு நோக்க கொள்ள அதிகமான நிறுவனங்கள் எதன் நோக்கத்தின் அடிப்படையில வந்து செயற்படுது, எதன் நோக்கத்தின் அடிப்படையில செயற்படுது, லாப நோக்கத்தின் அடிப்படையில. லாப நோக்கத்தின் அடிப்படையில. அப்ப இந்த லாபத்தை உச்சப்படுத்துறதுக்காக எங்களுக்கு இந்த முகாமைத்துவம் தேவைப்படுது. ஏன்னா ஒரு நிறுவனத்தின் ஒரு அமைப்புண்ட அல்லது நிறுவனத்தின் லாபத்தை உச்சப்படுத்துறதுக்கு முகாமைத்துவம் தேவை. அதை பிளான் பண்ணி அதை எவ்வாறு செய்யறது, என்ன மாதிரி செய்யறது, அதை ஒழுங்கமைச்சு எல்லாம் சொல்றது, அதை வந்து நெறிப்படுத்தி அதுல வார இந்த இடர்பாடுகள், குறைபாடுகள், வழுக்கள் எல்லாம் திருத்தி அதை கட்டுப்படுத்தி இப்படி செய்யறதின் மூலமா எங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா லாபத்தை உச்சப்படுத்திக் கொள்ளணும். என்ன செய்யணும்? லாபத்தை உச்சப்படுத்திக் கொள்ளணும். அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா? இது வந்து இந்த அமைப்பினுடைய இலக்கு நோக்கங்களையும் அடைந்து கொள்வதில் முகாமைத்துவம் தாக்கம் செலுத்துற முதலாவது முறை தான் லாபத்தை வந்து உச்சப்படுத்த. இரண்டாவது விடயம் என்ன? சமூகத்தின் நலன்புரிக்கு. சமூகத்தின் நலன்புரிக்கு. மூன்றாவது விடயம் என்னன்னு சொன்னா சந்தையினை வந்து விரிவுபடுத்திக் கொள்றதுக்காக. அப்ப லாபத்தை உச்சப்படுத்துறதன் மூலமா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா சந்தை விரிவடைய போகுது. அப்ப சந்தை எப்படி விரிய முடியும்னு சொன்னா ஒரு லாபத்தை அதிகரிக்கும் மூலமா அவன் வந்து மூலதன அதாவது என்னது முதலீட்டு அதிகரிப்பானா இல்லையா? முதலீட்டு அதிகரிப்பானா இல்லையா? அவசர அவசரமா ஆன்சர் பண்ணணும் பிள்ளைகள். ஓ அப்ப அப்படி முதலீட்டை அதிகரிக்கிற சந்தர்ப்பத்துல வந்து ஒரு முதலீடு அதிகரிச்சு அந்த வணிகம் வந்து என்ன செய்ய போகுது, விரிவடைய போகுது. அப்ப சந்தையில வந்து விரிவடைகிறதுக்காக விரிவுபடுத்திக் கொள்றதுக்கு வந்து இந்த முகாமைத்துவம் தாக்கம் செலுத்துது. என்ன சொல்றது? தாக்கம் செலுத்துற முறைகள் ஒண்ணுதான் இந்த சந்தையை வந்து விரிவுபடுத்துறதுக்கு. அதே மாதிரி சந்தை பங்கின வந்து சந்தை பங்க சந்தை பங்க வந்து என்ன செய்யறது, விருத்தி செய்து கொள்றதுக்காக. அடுத்து என்ன? வணிகம் செல்லும் பாதையின வந்து எந்த பாதையில வணிகம் செல்ல, அதாவது எந்த ரோட்ல செல்ல போகுதுன்னு இல்ல, எந்த எதனை நோக்கி எல்லாம் சொல்றது லாப நோக்கம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து எப்படி அந்த லாபத்தை ஒரு மாசத்துக்கான லாபம் எந்த அளவு வைக்க போகும், எவ்வளவு ஒரு நிறுவனத்துல ஆகக்கூடிய லாபம் எவ்வளவு பெற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி வந்து ஒரு நிறுவனம் வந்து எந்த பொருளை வந்து உற்பத்தி செய்யணும், எப்படி உற்பத்தி செய்யணும், எத்தனை பேர் ஊழியர்கள் காணப்படணும், முகாமையாளர் எப்படி இருக்கணும், அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எப்படி. அப்ப வணிகம் செல்ற பாதையினை வந்து தீர்மானிக்கிறதுக்கு கட்டாயம் இந்த முகாமைத்துவம் தேவை. வணிகம் செல்ற பாதையினை வந்து தீர்மானிக்கிறதுக்கா விளைஞ்ச சொல்றது. அப்ப எப்படியான உற்பத்தியை வந்து செய்ய போகுது, எந்த முறையை பயன்படுத்த போகுது, எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போகுது, எத்தனை ஊழியர்களை பயன்படுத்த போகுது, அந்த ஊழியர்கள் வந்து எவ்வாறு காணப்படணும், விளைஞ்ச சொல்றது. அப்ப இப்படியான வணிகம் செல்ற பாதையினை தீர்மானிக்கிறதுக்காக இந்த முகாமைத்துவம் கட்டாயம் தேவை. அதே மாதிரி வந்து என்ன, வணிகங்களோட கருமங்களை திட்டமிடுறதுக்காக சரியா அந்த முகாமைத்துவம் தேவை. அதே மாதிரி வணிகத்தின் வெற்றியினை வந்து அளவிட்டுக் கொள்றதுக்காக அளவிடுறதுக்கு இல்லைங்களா. அப்ப வணிகத்தின் வெற்றியின் அளவிடுறதுக்கு அப்படின்னு சொன்னா என்னன்னா வணிகம் வந்து உதாரணமா வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 3 லட்சம் லாபம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்து உற்பத்தி நடவடிக்கையில ஈடுபட்டு அதனை விற்பனை நடவடிக்கையில செஞ்சுட்டு வருது. வணிக நடவடிக்கையில ஈடுபடுற டைம்ல அதுல வந்து ஒரு 3.5 லட்சம் லாபம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா வணிகம் வெற்றி அடைஞ்சுதா இல்லையா? அந்த மாசம் வணிகம் வெற்றி அடைஞ்சுதா இல்லையா? வெற்றி அடைஞ்சுதா இல்லையா? வெற்றி அடைஞ்சிருக்கு. வேலை சொல்றது. அப்ப வணிகத்தின் வெற்றியின் அளவிடுறதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த முகாமைத்துவம் வந்து வணிகத்தின் வெற்றியின் அளவிடுறதுக்காக முகாமைத்துவம் தாக்கம் செலுத்துற முறையில ஒன்றுதான் வணிகத்தின் வெற்றியினை வந்து அளவிடுறதுக்காக. அதே மாதிரி வரையறுக்கப்பட்ட வளங்களை வந்து பிரிவுகளுக்கு இடையில வந்து பகிர்ந்தளிக்கிறது. வளங்கள் அப்படின்றது வந்து வரையறுக்கப்பட்டிருக்க போது அப்ப வரையறுக்கப்பட்ட அந்த வளங்களை வந்து பிரிவுகளுக்கிடையே ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு உடுப்பு தைக்கிற பிரிவு அப்படின்னு சொன்னா முதலாவது வந்து வெற்ற பிரிவு காணப்படும். அதே மாதிரி பொருத்துற பிரிவு காணப்படும். அதை மடிச்சு விற்பனைக்கு கொடுக்குற பிரிவு காணப்படும். தையல் பிரிவு காணப்படும். இப்படியான ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் இந்த வளங்களை எப்படி என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா பகிர்ந்தளிக்கிறது ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் இடையில ஒரு நிறுவனத்துல. இது சம்பந்தமான பிளானிங் எடுத்துக்கொள்றதுக்காக பகிர்ந்தளிக்கிறதுக்காக முகாமைத்துவம் வந்து என்ன செய்ய போதோ தாக்கம் செலுத்த போகுது.
விளைஞ்ச சொல்றது. அதே மாதிரி வரையறுக்கப்பட்ட சாரி அதே மாதிரி அமைப்புண்ட கருமங்கள்ல வந்து தனிநபர்களை ஈடுபடுத்துறதுக்காக அமைப்புண்ட கருமங்கள்ல கருமங்கள்ல தனிநபர்களை ஈடுபடுத்துறதுக்காகவும் என்ன செய்ய அப்படின்னு சொன்னால் இந்த முகாமைத்துவம் தேவை. விளங்கிட்டா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். அமைப்பினுடைய இலக்குகளையும் நோக்கங்களையும் அடைந்து கொள்றதுல முகாமைத்துவம் தாக்கம் செலுத்துற முறைகள் தான் என்னன்னு சொன்னா லாபத்தை உச்சப்படுத்துறதுக்கு விளைஞ்ச சொல்றது. இப்ப எப்படியான முறைகள்ல தாக்கம் செலுத்தும் லாபத்தை உச்சப்படுத்துறதுக்காக சமூகத்தின நலன்புரிக்கு சந்தையினை விரிவுபடுத்திக் கொள்றதுக்கு சந்தை பங்கினை வந்து விருத்தி செய்து கொள்றதுக்கு வணிகம் செல்லும் பாதையினை தீர்மானிக்கிறது வணிகத்தின கருமங்களை திட்டமிடுறதுக்கு வணிகத்தின வெற்றியினை வந்து அளவிட்டுக் கொள்றதுக்கு வரையறுக்கப்பட்ட வளங்களோட பிரிவுகளுக்கு இடையில வந்து பகிர்ந்தளிக்கிறதுக்கு சொல்றது வரையப்பட்ட வளங்களை வந்து பல பிரிவுகளுக்கிடையே வந்து பகிர்ந்தளிக்கிறதுக்காக அமைப்புள்ள கருமங்கள்ல வந்து தனிநபர்களை ஈடுபடுத்துறதுக்கு இப்ப இதுக்கெல்லாம் வந்து கட்டாயம் என்ன செய்வது அப்படின்னு சொன்னா முகாமைத்துவம் தேவை. அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளும். இது கிளியரா விளங்கிச்சா? இது கிளியரா விளங்கினா ஓ சார். ரைட். அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால் நிறுவனம் ஒன்றுக்கு முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம் விடுகிறது. நிறுவனம் ஒன்றுக்கு முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம் சரியா? இதுதான் இந்தியாண்ட கிளாஸ்ல பாக்குற கடைசி விஷயம் சரியா? அப்படியான அந்த முக்கியத்துவங்கள் 8 முக்கியத்துவங்கள் காணப்படுது. நிறுவனம் ஒன்றிற்கு முகாமைத்துவம் எப்படி வந்து முக்கியத்துவம் அடைய போகுதோ அப்படி வந்து ஒரு 8 முக்கியத்துவங்கள் காணப்பட போகுது. இப்ப ஏன் தேவை முக்கியத்துவம் சொன்னா ஏன் தேவை முகாமைத்துவம் ஏன் தேவை? முகாமைத்துவம் வந்து ஒரு நிறுவனத்துக்கு என்ன காரணத்துக்காக தேவைப்படுது? அதுதான் நாங்க அந்த முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியத்துவம் அப்படின்னா என்னன்றது விளங்கிக் கொள்ளும் முதலாவது விஷயம் சரியா? அப்ப முதலாவது வந்து நிறுவனத்துக்கு வந்து இந்த முகாமைத்துவத்தின் முக்கியத்துவத்துல முதலாவது முக்கியத்துவம் என்ன சொன்னா நிறுவனத்தின் இலக்கு மற்றும் நோக்கங்களை வெற்றிகரமாக அடைஞ்சு கொள்றதுக்காக சரியா? நிறுவனத்தின் இலக்கு மற்றும் நோக்கங்களை வந்து வெற்றிகரமாக அடைஞ்சு கொள்றதுக்காக. அப்ப நிறுவனத்துல வந்து ஒரு இலக்கு ஒண்ணு காணப்படுது. 1 லட்சம் ரூபாய் ஒரு கிழமைக்கு அல்லது 10 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு வந்து எனது லாபம் பெறணும் விளைஞ்ச சொல்றது. அல்லது வந்து எனது ஒரு 10 வருஷத்துல வந்து ஓல் சிலோன்லயும் எங்கட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து எங்களுக்கு வந்து இது ஈக்கணும் பிரான்ச் ஈக்கணும் விளைஞ்ச சொல்றது. இப்படியாக அதுல இலக்கு மற்றும் நோக்கங்களை வெற்றிகரமாக அடைஞ்சு கொள்றதுக்கு வந்து இந்த முகாமைத்துவம் தேவை. ஒரு விடயத்தை திட்டமிடணும் ஒழுங்கமைக்கணும் அந்த விடயத்தை ஒழுங்கமைக்கணும் அதை வந்து நெறிப்படுத்தணும். அதை நெறிப்படுத்துற டைம்ல ஏதும் பிரச்சனைகள் ஏதும் வலுக்கள் ஏதும் இடர்பாடுகள் காணப்பட்டீங்கன்னு சொன்னா அதை கட்டுப்படுத்தணும் விளங்கி சொல்றது. அப்ப இப்படியான முகாமைத்துவ செயல்முறையினூடாக முகாமைத்துவம் என்பதே ஒரு செயல்முறை தான். அப்ப இப்படியான முகாமைத்துவத்தின செயல்முறையினூடாக வந்து நிறுவனத்தின் இலக்கு மற்றும் நோக்கங்களை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் வெற்றிகரமாக அடைஞ்சு கொள்ளு. அதனால இந்த என்னது நெறிப்படுத்தல்னா என்ன கட்டுப்படுத்தல்னா என்ன ஒழுங்கமைத்தல்னா என்ன இப்படியான விடயங்கள் எல்லாம் வந்து அடுத்தடுத்த தேர்ச்சி மட்டங்களை வந்து விரிவா பார்ப்போம். இப்ப நாங்க எங்களுக்கு ஏன் தேவை இந்த முகாமைத்துவம் அப்படின்றது எங்களுக்கு ஒரு டைம் தெரிஞ்சுக்கணும். ஏன் தேவை இந்த முகாமைத்துவம் அப்படின்றது நிறுவனத்துக்கு ஏன் தேவை? முதலாவது வந்து நிறுவனத்தின் இலக்கு நோக்கங்களை வெற்றிகரமாக அடைஞ்சு கொள்றதுக்காக பிரதானமான நோக்கம் சொல்றது. அதே மாதிரி 2வது என்னன்னு சொன்னா வரையறுக்கப்பட்ட வளங்களை வினைத்திறனாகவும் பயனுறுதியாகவும் பயன்படுத்துறதுக்கா வரையறுக்கப்பட்ட வளங்களை வினைத்திறனாகவும் பயனுறுதியாகவும் பயன்படுத்துறதுக்கா விளைஞ்சா. அப்ப வரையறுக்கப்பட்ட வளங்கள் இருக்குது. அந்த வளங்களை வந்து வீண் விரயம் செய்யாம சரியான முறையில சரியாக செய்யும். வினைத்திறனாகவும் பயனுறுதியாகவும் சொன்னா என்ன சொல்லி தந்துகிறேன் வினைத்திறனாகவும் பயனுறுதியாகவும் சொன்னா என்ன சொல்லி தந்துகிறேன் எப்படி செய்யணும் அந்த விடயத்தை சரியான விடயத்தை சரியா செய்யணும். என்ன சொல்றது சரியான விடயத்தை எப்படி செய்யணும் சரியா செய்யணும். அப்போ வளங்களை இந்த வரையறுக்கப்பட்ட வளங்களை எந்த உற்பத்திக்காக பயன்படுத்துறது எப்படி உற்பத்திய செய்யறது. அப்ப இப்படி இந்த விடயங்களை வந்து பயன்படுத்துறது வினைத்திறனாகவும் பயனுறுதியாகவும் அந்த வளங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு முகாமைத்துவம் தேவை. எங்களுக்கு
ஒரு வணிகத்துக்கு வந்து முகாமைத்துவம் தேவை. சரியா? மூன்றாவது விடயம் என்ன? மூன்றாவது விடயம் இயங்கு வணிக சூழல். இயங்கு வணிக சூழல் அப்படின்னு சொன்னா என்ன கருத்துன்னா விரைவாக மாற்றம் அடையும் சூழல் அப்படின்னு சொல்லலாம். அதான் இயங்கு வணிக சூழல் அப்படின்னு சொல்றதுங்க அடுத்த கருத்து. சரியா? விரைவாக மாற்றம் அடைகிற சூழல். அப்போ மாற்றம் அடைகிற சூழல் ஒரு ஒரு சூழலை பொறுத்தவரையில ஒரு போட்டி நிலைமையில காணப்படுகின்ற ஒரு சூழலை பொறுத்தவரையில அதுல தொழில்நுட்ப மாற்றம் அடையலாம், நுகர்வாளர்களோட சுவை மாற்றம் அடையலாம். விளங்கி நான் சொல்றது. அப்ப இப்படியான அந்த அவங்களோட வணிக சூழல் வந்து என்ன செய்யுது விரைவாக மாற்றம் அடையக்கூடாது. அப்ப இப்படியான வணிக சூழலுக்கு அமைவாக இயங்கு வணிக சூழலுக்கு வந்து வெற்றிகரமாக துலங்களை காட்டுறதுக்காக அப்ப இயங்கு வணிக சூழலுக்கு வெற்றிகரமாக துலங்களை காட்டுறதுக்காக நல்லா விளங்கிக்கொள்ளணும். அப்ப நல்லா இப்ப இயங்கு வணிக சூழல்னா என்ன? இயங்கு வணிக சூழல்னா விரைவாக மாற்றமடைகிற சூழல். அப்ப அந்த விரைவாக மாற்றமடைகிற சூழலுக்கு வந்து வெற்றிகரமாக துலங்களை காட்டணும். இப்ப வெற்றிகரமான துலங்களை காட்டணும் அப்படின்னு சொன்னா ஒரு தொழில்நுட்பம் மாற்றம் அடைஞ்சுன்னு சொன்னா அந்த மாற்றம் அடைந்த தொழில்நுட்பத்தை வந்து நாங்க என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளணும். இல்லைங்கண்ணா அப்ப புதிய நுகர்வோன் வந்து புதிய உற்பத்தி பொருட்களை வந்து எதிர்பார்க்கிறான் அல்லது அவன் சுவை வந்து மாற்றம் அடைஞ்சுக்கிது அப்படின்னு சொன்னா அந்த சுவைக்கு ஏத்த மாதிரி அந்த அவன் எதிர்பார்க்கிற பொருளுக்கு ஏத்த மாதிரி எதிர்பார்க்கிற வடிவத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பொருளை வந்து வடிவமைத்துக் கொள்ளும். விளைஞ்ச சொல்றது. அப்ப இதைத்தான் நாங்க சொல்றோம் என்னன்னா வெற்றிகரமாக துலங்களை காட்டுறது. அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். இயங்கு வணிக சூழலுக்கு வெற்றிகரமாக துலங்களை காட்டுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா முகாமைத்துவம் தேவை. விளைஞ்ச சொல்றது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா? ரைட். அடுத்தது 4வது விடயம் என்னென்றா இந்த முகாமைத்துவம் ஏன் தேவை அப்படின்னா ஒரு நிறுவனத்துக்கு 4வது விடயம் என்னென்றால் போட்டி நிலைமைகளுக்கு சிறப்பாக முகம் கொடுப்பதன் மூலம் வணிகத்தின் நீண்ட கால வாழ்த்தன்மையினை வந்து உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு. அப்ப போட்டி நிலைமைகளை சிறப்பாக முகம் கொடுக்கறதின் மூலமா என்ன ஏற்படுது அப்படின்னு சொன்னா என்ன ஒரு நன்மை பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால் சிறப்பாக முகம் கொடுக்கறதின் மூலமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால் வணிகத்தின் நீண்ட கால வாழ்த்தன்மை வந்து என்ன செய்ய முடியும் உறுதிப்படுத்தப்படும். வணிகத்தின் நீண்ட கால வாழ்த்தன்மை உறுதிப்படுத்தப்படும். விளைஞ்ச அவங்களுக்கு சொல்றது. அப்ப எப்படி அந்த அதாவது போட்டி நிலைமைக்கு சிறப்பு முகம் கொடுத்தா எப்படி வணிகத்தின் நீண்ட கால வாழ்த்தன்மை உறுதிப்படுத்த முடியும் சொன்னா இப்ப ஒரு நிறுவனம் 2 நிறுவனங்கள் காணப்படுது. அந்த 2 நிறுவனங்கள் வந்து சரியா 2 நிறுவனங்கள் காணப்படுது. 2 நிறுவனங்களும் வந்து என்னது இது வந்து லைஃப் போ சோப்பை வந்து உற்பத்தி செய்து இது வந்து என்னது பேபி சோப்பு உற்பத்தி செய்யுது. பேபி சோப் நல்லம் அப்படின்னு சொல்லி நுகர்வோன் அதிகமாக பேபி சோப்பை வாங்கினான் அப்படின்னு சொன்னா லைஃபோ சோப்போட உற்பத்தி வந்து என்ன அதாவது விற்பனை வந்து என்ன நடக்கும்? பேபி சோப்பா அதிகமா வாங்கினா லைஃபோ சோப்போட விற்பனை என்ன நடக்கும்? குறைவடையும். சரியா? அப்ப விற்பனை குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா லாபம் குறைவடையுமா இல்லையா? குறைவடையும். அப்ப லாபம் குறைவடைஞ்சுன்னு சொன்னா அவன் முதலீடு இடுறதுக்கு வந்து அவன்கிட்ட காசிக்குமா இல்ல அவன்கிட்ட முதலீடு செய்யறதுக்கு காசு இருக்காது. அப்ப காசு இல்ல அப்படின்னு சொன்னா அவனுக்கு நட்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவன் வந்து என்ன செய்வான் நிறுவனத்தை இழுத்து மூடுவானா இல்லையா? இல்லையா? சரியா? அதுக்கு வந்து ஒரு ஐடியா ஒண்ணு பண்ணிடுவோம். சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். அப்ப வாழ்த்தன்மை நிறுவனத்தின் வாழ்த்தன்மை அங்கனைக்கு வந்து என்ன செய்யப்படுது உறுதிப்படுத்தப்படாம இருக்குது. அப்ப எவ்வாறான சந்தர்ப்பத்துல உறுதிப்படுத்தப்படாம இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த போட்டி நிலைமைக்கு சிறப்பாக முகம் கொடுக்காத சந்தர்ப்பத்துல. அப்ப இந்த பேபி சோப் விற்பனை அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன? இது வந்து நல்ல அதாவது என்னது சருமத்தினை வந்து பாதுகாக்குது. அப்ப அதுக்கு வந்து நல்ல ஒரு வாசம் உண்டு பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டு அவனுக்கு வந்து அந்த பேபி சோப்பை வந்து ஆராய்ச்சி செஞ்சு அப்ப அதுக்கேத்த மாதிரி அவன் என்ன செய்யணும் இந்த லைஃபோ சோப்ல தரத்தை வந்து உயர்த்தணும். அப்ப தரத்தை உயர்த்துற டைம்ல விற்பனை அதாவது நுகர்வாளன் என்ன செய்வான் லைஃபோ சோப்பையும் அதிகமாக வாங்குவான். அப்படின்னா நிறுவனத்தின் வாழ்த்தன்மை நீண்ட கால வாழ்த்தன்மை வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா உறுதிப்படுத்த போகுது. அப்ப எப்படியான சந்தர்ப்பத்துல உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னா எப்படியான சந்தர்ப்பத்துல
போட்டி நிலைமைகளுக்கு சிறப்பாக முகம் கொடுத்தால். விளங்கிச்சா? இந்த 4வது விடயம் விளங்கிச்சா? கிளியரா? ஆம். கிளியரா விளங்கினா சார்? ரேஸ்மிலா? ஓ சார். ஆம். வெரி குட். சரியா? இது வந்து 4வது விடயம். 5வது விடயம் என்னன்னு சொன்னால், 5வது விடயம், நிறுவனம் விரிவடையும் போது அதன் கருமங்கள் சிக்கலானதாக மாறுவதால அவ்வாறான நிலைமைக்கு சிறப்பாக முகம் கொடுக்கிறதுக்கு. அப்ப நிறுவனம் விரிவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, அந்த கருமமும் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் சிக்கலாக இருக்கும். அதாவது நிறைய வேலைகள் வந்து நிறைய தொழிற்பாடுகளை வந்து செய்ய வேண்டி இருக்கும் விரிவடைஞ்சுன்னு சொன்னால். அப்ப அப்படியான நிலைமைகளுக்கு வந்து சிறப்பாக முகம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த முகாமைத்துவம் தேவை. இல்லைங்களா? அந்த விடயத்தை வந்து திட்டமிட்டு, அந்த விடயத்தை ஒழுங்கமைத்து, அந்த விடயத்தை நெறிப்படுத்தி, அந்த விடயத்தை கட்டுப்படுத்துறதின் மூலமா எங்களுக்கு வந்து சிறப்பான முறையில சிறப்பாக வந்து அந்த விடயத்துக்கு அந்த கருமங்கள் சிக்கலாக மாறிச்சு அப்படின்னு சொன்னா அந்த விடயத்துக்கு வந்து சிறப்பாக வந்து முகம் கொடுக்க இயலும். அப்ப நிறுவனம் விரிவடையும் போது அதன் கருமங்கள் சிக்கலானதாக மாறுவதால அவ்வாறான நிலைமைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் சிறப்பாக முகம் கொடுக்க இயலும். சரியா? இதுக்கு வந்து என்ன, இந்த முகாமைத்துவம் வந்து முக்கியத்துவம் அடையுது. சரியா? 6வது விடயம் என்னன்னு சொன்னால், 6வது முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால், நிறுவனம் ஒன்றுக்கு வந்து முகாமைத்துவத்தின் முக்கியத்துவத்துல 6வது முக்கியத்துவம், நிறுவனம் தொடர்புல அக்கறை கொள்ளும் பிரிவினர்கள எதிர்பார்ப்புகளை வந்து உச்சளவுல நிறைவேற்றிக் கொள்றதுக்காக. அவன் நிறுவனம் தொடர்புல அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் யாரு? உரிமையாளர்கள் அழைக்கலாம், ஊழியர்கள் அழைக்கலாம், அல்லது முகாமையாளர்கள் அழைக்கலாம். விளைஞ்சா சொல்றது. அப்ப இப்படியான முகாமையாளர்கள், ஊழியர்கள், உரிமையாளர், சரியா? அப்ப இப்படி வந்து நிறுவனத்தின் மீது எனது அக்கறை செலுத்தின, அதாவது அரசாங்கம், அதே மாதிரி கடன் கொடுத்தோர், கடன் பெற்றோர், சரியா? மக்கள், சமூகம், சரி, நுகர்வோர், அல்லது வாடிக்கையாளர், சரியா? அப்ப இப்படியான நிறுவனம் தொடர்புல வந்து அக்கறை கொள்ளும் பிரிவினர்கள் இருக்கிறாங்க தானே. இப்படியான அந்த பிரிவினர்களுக்கு வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை உச்சளவுல நிறைவேற்றி கொள்றதுக்காக. அப்ப உச்சளவுல அவங்க உரிமையாளர் வந்து என்னத்தை எதிர்பார்ப்பாங்க? உரிமையாளருடைய எதிர்பார்ப்பு என்ன? அதிகமான லாபம் பெறணும். ஊழியர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? அதிகமான சம்பளத்தை பெறணும். முகாமையாளர் என்ன எதிர்பார்ப்பாங்க? அவங்களோட தரம் வந்து எனது சம்பளம் அதிகமா கிடைக்கணும். அதே மாதிரி அவங்களோட பதவி வந்து உயரணும் அப்படின்னு. அரசாங்கம் என்ன எதிர்பார்க்கும்? அந்த வரிகளை வந்து சரியான முறையில் அறவிட்டுக் கொள்றதுக்காக. அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் வந்து ஒரு நிறுவனம் வந்து அவங்களோட விடயங்களை, அவங்களோட உற்பத்தி விற்பனை நடவடிக்கைகளை, அவங்களோட செயற்பாடுகளை, வணிக செயற்பாடுகளை சரியான முறையில திட்டமிட்டு, விளைஞ்ச சொல்றது, அதை வந்து ஒழுங்கமைச்சு, அதை வந்து நெறிப்படுத்தி, அதை வந்து கட்டுப்படுத்துறதின் மூலமா இந்த இந்த விடயங்களுக்கு, அதாவது அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கு வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை வந்து உச்ச அளவுல நிறைவேற்றிக் கொள்ளும். அதாவது உரிமையாளர்களுக்கு அதிகமான லாபத்தை பெற்றுக் கொள்ளும், வரிகளை சரியான முறையில் அறவிட்டுக் கொள்ளும், லாபம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் விளைஞ்சா அவங்களுக்கு சொல்றது. அதே மாதிரி முகாமையாளருக்கு நல்ல சம்பளம் ஒன்று வழங்கலும், அவங்களுக்கு பதவி உயர்வுகளை வழங்கலும், அதே மாதிரி ஊழியர்களுக்கு அவங்களோட சம்பளங்களை வந்து அதிகரிச்சு கொடுக்கலும். அப்ப என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா, இந்த நிறுவனம் தொடர்பில் அக்கறை கொள்ளும் பிரிவினர்களை எதிர்பார்ப்புகளை உச்சளவுல நிறைவேற்றிக் கொள்ளும். சரியா? இது வந்து இந்த நிறுவனம் ஒன்றுக்கு வந்து முக்கியத்துவம் அடையறதுக்கான ஒரு காரணம். சரியா? இது கிளியரா விளங்கிச்சா? இது கிளியரா விளங்கினா? ஆம் சார். ரைட். அடுத்த 7வது விடயம் என்னன்னு சொன்னால், பிரச்சனைகளுக்கு, சரியா? பிரச்சனைகளுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுப்பதற்கும் சரியான தீர்மானங்களை எடுக்கிறது. என்ன சொல்றது? பிரச்சனைகளுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்கிறதுக்கும் சரியான தீர்மானங்களை எடுக்கிறதுக்கும். சரியா? அப்ப பிரச்சனை ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு எப்படி நாங்க முகம் கொடுக்கிறது? என்ன சொல்றது? அப்ப முகம் கொடுக்கிற டைம்ல வந்து ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கு எவ்வாறான தீர்மானங்களை எடுக்கிறது? அப்ப இதுகளுக்கு வந்து கட்டாயம் என்ன தேவை அப்படின்னு சொன்னா, ஒரு முகாமைத்துவத்தின் செயல்முறை தேவை. முகாமைத்துவம் அப்படின்னு சொன்னாலே ஒரு செயல்முறை. ஒரு விடயத்தை திட்டமிடணும். அந்த பிரச்சனையை வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து திட்டமிட்டு அதுக்கு வந்து அதை வந்து அந்த பிரச்சனையை வந்து ஒழுங்கமைச்சு அதுக்கு எவ்வாறான முடிவுகளை எடுத்துக்கொள்றது, நெறிப்படுத்தி அதை வந்து சரியான முறையில கட்டுப்படுத்தி அந்த தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு வந்து முகாமைத்துவம் கட்டாயம் தேவை. பிரச்சனைகளுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்கிறதுக்கும் சரியான தீர்மானங்களை எடுக்கிறதுக்கும் வந்து இந்த முகாமைத்துவம் வந்து முக்கியத்துவம் அடையுது. இறுதியான 8வது முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால், முகாமைத்துவம் வணிகம் ஒன்றிற்கு வந்து முக்கியத்துவம் அடைகிற 8வது முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, வணிகமானது சமூக பொறுப்புகளை நிறைவேற்றுற டைம்ல
இல்லைன்னா சமூக பொறுப்புகளை நிறைவேற்றும் முறையில கர்மங்களை வந்து நடாத்தி செல்றதுக்காக. சரியா? அப்ப சமூக பொறுப்புகளை நிறைவேற்றும் முறையில வந்து கர்மங்களை நடாத்தி செல்றது. அப்ப சமூக பொறுப்புகள் உதாரணமா ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு உற்பத்தி ஒன்று செய்றான். அந்த உற்பத்தியின் மூலமா வந்து ஒரு கழிவு ஒன்று ஏற்பட்டு வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, சூழல் நாசமடையுது அப்படின்னு சொன்னா, அங்க சமூக பொறுப்புகள் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த கழிவு முகாமைத்துவம் ஒன்று இல்லாம நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த விடயத்த, அது வந்து சமூக பொறுப்புகள் வந்து அங்கனைக்க தவிர்க்கப்படுது. சமூக பொறுப்போட அந்த உற்பத்திய வந்து அவன் செய்யல. ஏன்னா, அந்த சமூகத்துக்கு வந்து தீங்கொண்டு ஏற்படுது. விளைஞ்ச சொல்லுது. சமூகத்துக்கு வந்து தீங்கொண்டு ஏற்படுது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னா, இயன்ற வரையில அப்ப சமூக பொறுப்புகள்னா என்னன்னு பார்த்தோம். சமூக பொறுப்புகள்னா நாங்க ஆரம்பத்துல என்னன்னு பார்த்தோம். இயன்ற வரையில விளைஞ்சா நியாயம் ஒன்று பெற்றுக் கொடுக்கிறதுக்காக, சமூகத்துல ஒரு நியாயத்தை ஏற்படுத்துறதுக்காக அத ஏற்படுத்தி வந்து அவங்களோட உற்பத்தி விற்பனை அதாவது வணிக நடவடிக்கையில ஈடுபட்டுறது. தான் சமூக பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தோம். அப்ப அந்த கழிவுப் பொருட்கள சரியான முறையில முகாமைத்துவம் செய்யணும். விளைஞ்ச சொல்றது அவங்களோட நுகர்வோரோட உரிமைகள வந்து பாதுகாக்கணும். தரமான உற்பத்தி சேவை பொருட்கள் சேவைகள் வந்து பெற்றுக் குடுக்கணும். இல்லைங்களா? அப்ப வணிகம் ஒன்றோட சமூக பொறுப்புகள நிறைவேற்றும் முறையில கருமங்கள நடாத்தி செல்றதுக்கு வந்து இந்த கட்டாயம் வந்து ஒரு முகாமைத்துவம் ஒன்று தேவை. முகாமைத்துவம் ஒன்று தேவை. சரியா? கிளியரா விளங்கிட்டா? இந்த 8 விடயமும் கிளியரா விளங்கிட்டா? ஓ சார். சரி. அப்ப நிறுவனம் ஒன்றிற்கு முகாமைத்துவம் முக்கியத்துவம் பெற முறைகள் வந்து முக்கியத்துவம் பெற முறைகள் வந்து 8 முறைகளுக்கு முக்கியத்துவம் பெறும். வணிகம் ஒன்றோட இலக்கு நோக்கங்கள வெற்றிகரமாக அடைந்து கொள்றதுக்கு, வரையறுக்கப்பட்ட வளங்கள வினைத்திறனாக பயனுறுதியாம பயன்படுத்துறதுக்கு, இயங்கு வணிக சூழல் அல்லது விரைவாக மாற்றமடையும் சூழலுக்கு வெற்றிகரமாக துலங்கல காட்டுறதுக்கு, போட்டி நிலைமைகளுக்கு சிறப்பாக முகம் கொடுப்பதன் மூலம் வணிகத்தின நீண்ட கால வாழ்தன்மையினை உறுதிப்படுத்துறதுக்கு, நிறுவனம் விரிவடைகிற டைம்ல அதன் கருமங்கள் சிக்கலானதாக மாறுவதால் அவ்வாறான நிலைமைக்கு சிறப்பாக முகம் கொடுக்கிறதுக்கு, நிறுவனம் தொடர்புல அக்கறை கொள்ளும் பிரிவினர்கள் வந்து எதிர்பார்ப்புகளை உச்ச அளவுல வந்து நிறைவேற்றி கொடுக்கிறதுக்கு, அதே மாதிரி பிரச்சனைகளுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்கிறதுக்கும், சரியான தீர்மானங்களை எடுக்கிறதுக்கும் இந்த முகாமைத்துவம் தேவைப்படுது. அதே மாதிரி வணிகமானது சமூக பொறுப்புகளை நிறைவேற்றும் முறையில கருமங்களை நாடாத்தி செல்றதுக்கு வந்து இந்த முகாமைத்துவம் முக்கியத்துவம் இருக்குது. சரியா? அப்ப இந்த நிறுவனம் ஒன்றுக்கு முகாமைத்துவம் முக்கியத்துவம் பெறும் முறைகள் 8 முறைகள் இருக்குது. அந்த 8 முறைகளையும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதோட வந்து உங்களோட 12.1ன்ற விடயம் வந்து தேர்ச்சி மட்டம் அப்படின்றது வந்து முடிவடையுது. அடுத்த கிளாஸ்ல வந்து 12.2 வந்து ஸ்டார்ட் பண்ணுது. இது 12.2ல வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, முகாமையாளர் ஒருவர்னா பல்வேறுபட்ட வகைபாகங்கள் சம்பந்தமா 12.2ல வந்து பார்க்க வேண்டியது. சரியா? அப்ப நாங்க இப்போதைக்கு வந்து கிளாஸை முடித்துக் கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல 12.2 ஊடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு கிளாஸை முடித்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.